ஹாய் ஹலோ வணக்கம் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்பிக்கையோட இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்தியான சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் காயெல்லாம் சாப்பிட வைக்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ஒரே ஒரு டைம் மட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே கேட்க வேணாம், அவங்களே எப்போ செஞ்சு தருவீங்க எப்போ செஞ்சு தருவீங்கன்னு கேட்குற அளவுக்கு டேஸ்ட்டாக அருமையாக அட்டகாசமாக இருக்கும். வாங்க இன்றைக்கி ரெசிபி மோமோஸ் தான் பண்ண போகிறோம். ஹெல்த்தியாக எப்படி ஈஸியாக வீட்டிலேயே செய்யலாங்கிறத பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க சேனல் இன்ட்ரோ பார்த்து வீடியோக்குள்ளே போயிடலாம். அறுசுவை சமைத்திடுவோம், ஆரோக்கியமாய் வாழ்ந்திடுவோம். நீங்களும் சமையலை ஈஸியாக டென்ஷன் இல்லாமல் ஹெல்த்தியாக சமைக்கணுமா? வெல்கம் டு அவர் சேனல். இது என்ன சமையல், என்ன ருசி? ஆஹா! நான் இன்றைக்கி மோமோஸ் பண்ணுறதுக்கு மைதா மாவு அண்டு கோதுமை மாவு ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன மாவு இருக்கோ அந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கோதுமை மாவுலேயும் பண்ணலாம், மைதா மாவுலேயும் பண்ணலாம். கோதுமை மாவில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சு கொஞ்சம் இது டேஸ்ட் டிஃபர் ஆகும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதனால தான் நான் இன்றைக்கி மைதா மாவு அரை கப்பு அண்டு கோதுமை மாவு அரை கப்பு எடுத்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு நான் எதுவுமே போடலை. லைட்டாக உப்பு உங்களுக்கு பிடிக்கும்னா லைட்டாக இந்த மாவில் உப்பையும் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கூட தேவையில்லைங்க, உப்பு மட்டும் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் மைதா மாவு போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்னியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு சாஃப்டாக வரணுன்னா இந்த மாதிரி நான் இங்கே வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா அழுத்தி கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஜீரண கோளாறும் வராது. மாவு ட்ரை மாவு இருந்துச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் மிஸ் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் நல்லா அழுத்தி பிசைஞ்சி தேய்ச்சி அழுத்தி விட்டு பிசையக்குள்ள உங்களுக்கு அந்த ட்ரை மாவு எதுவுமே இருக்காது. அதே மாதிரி சாஃப்டாகவும் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் இதோட ரகசியம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல மாவு பிசைஞ்சாச்சு. அழுத்துனா இந்த அளவுக்கு அழுந்துற அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போது ஒரு வானல் எடுத்துக்கலாம். இப்போது வானல் எடுத்துகிட்டு இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த எண்ணெய் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் டு 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த எண்ணெய் தவிர நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. இப்போது நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இந்த எண்ணெயிலே ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இதில் நம்ம உங்களுக்கு தேவையான காய்கள் உங்கள் வீட்டில் என்ன காய்கள்லாம் இருக்கோ, இல்லை எங்கள்கிட்ட மஷ்ரூம் இருக்குது, அப்படியும் இல்லைனா மீல் மேக்கர் இருக்குன்னா கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். நீங்கள் டேஸ்ட்டை பற்றி கவலைப்படணுன்னு அவசியமே கிடையாதுங்க. இப்போ நான் மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் ஒரு 3 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டேன். அடுத்தது நான் சாப்பரில் போட்டு நான் கேரட்டை சின்னதாக நல்லா ரொம்ப சின்னதாக பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது. எவ்வளோ உங்களால் சின்னதாக கட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மோமோஸ் டேஸ்ட்டாக கிடைக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிடலாம். ஏன் சின்னதாக கட் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, நம்ம எண்ணெயிலே தான் வேக வைக்க போகிறோம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதனால் நீங்கள் சின்னதாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய அந்த காயில் இருக்க சத்துக்களுமே போகாது. அதே சமயத்தில் காய்களுமே சீக்கிரமாக வெந்து வருங்கிறதுனால தான். இப்போ நான் கோஸு ஒரு பீஸ் கோஸ் நான் எடுத்திருக்கேன். இது எவ்வளோ இருக்குன்னா ஒரு 100 கிராம் இருக்குங்க. 100 கிராம் கோஸ் இது முட்டைக்கோஸை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு முட்டைக்கோஸ்லாம் பிடிக்காது, இந்த ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா விட்டுருங்க, ஒன்றும் இஷ்யூ கிடையாது. அதே மாதிரி இப்போது கேரட் போட்டிருக்கும், முட்டைக்கோஸ் போட்டிருக்கோம், காலிஃப்ளவர் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பீன்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பீன்ஸ் அதே மாதிரி 1 கப்பு, கேரட் 1 கப்பு, பீன்ஸ் 1 கப்பு, ஆனியன் 3/4 கப்பு, காலிஃப்ளவர் அரை கப் அண்டு இப்போது பீன்ஸ் 1 கப்
ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த காய்க்கு தேவையான உப்பு மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த ரெசிபி பண்ணக்குள்ளே இந்த காய்கள்லாம் வேக வைக்கக்குள்ளே தண்ணி ஆட் பண்ணி வேக வைக்கவே வைக்காதீங்க. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் மட்டும் எக்ஸஸாக ஊற்றி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக அட்டகாசமாக டிட்டோவாக இந்த மாதிரி வீடியோவில் நம்ம பார்க்குற மாதிரியே உங்களுக்கும் ரெசிபி கிடச்சிரும். இப்போ பாருங்கள், இந்த காய்க்கு தேவையான உப்பு மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம உப்பு போடவே இல்லை, இப்போ தான் நம்ம உப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா. ஏன் இந்த உப்பு போட்டு இது பண்ணுறோன்னா அப்போ தான் காயில் நல்லா ஊறி வெந்து வரும், டேஸ்ட்டுமே சூப்பராக கிடைக்குங்கிறதுனால. இப்போ நல்லா காயை வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு வெந்துச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நல்லா மூடி போட்டு கிளறி கொடுத்து எடுத்து வேக வச்சிங்கன்னா சூப்பராக வெந்துடுங்க. காய்கள்லாம் சின்னதாக கட் பண்ணியிருக்கறனால வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட டைம் எடுத்துக்காது, சீக்கிரமாக வெந்து வந்துடும். நீங்களும் மூடி போட்டு வேக வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக வேக வைக்கிறதோட மூடி போட்டு வேக வைக்கக்குள்ளே காயோட டேஸ்ட்டு அப்படியே ஸ்டே ஆகும். அதே மாதிரி அதில் இருக்க தண்ணி எதுவுமே தேவையில்லை, அப்படியே வெந்துடும். இப்போ நான் சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட சாஸ் எதுவும் இல்லைன்னா ஒரு தக்காளி, ஒரு வரைமிளகாய் அண்டு இதை மட்டும் போட்டு நல்லா சுடு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை ஊற்றி நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு வந்து இந்த மாதிரி கெட்டி பேஸ்ட்டாக ஊற்றிடுங்க. அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட சாஸ் இருக்குன்னா இப்போ நான் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன், சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். டொமேட்டோ சாஸ் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ சோயா சாஸ் வந்துட்டு ஒரு 3 ட்ராப் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. எல்லாமே இந்த சாஸ் எல்லாமே உங்கள்கிட்ட இருந்ததுன்னா யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா ஆப்ஷனல் தான். இல்லாமல் பண்ணாலும் சூப்பராக அட்டகாசமான அருமையான டேஸ்ட்டில் கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சொன்னால் அவ்வளோ நம்புகிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் ஃபீல் பண்ணுவாங்க. ப்ராக்டிக்கலாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்து கண்டிப்பாக இது டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்குங்கிறதுல நாங்கள் 100% நம்புகிறோம். ஏன்னா நாங்கள் எல்லா ரெசிபியுமே உங்களுக்காக செஞ்சு பார்த்து கொடுக்கறது தான். இப்போ வாங்க ஒவ்வொன்றா நம்ம ப்ராசஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஊற வச்ச மைதா மாவு மூடி போட்டு ஊற வச்சோம் இல்லையா, அந்த மைதா மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. அந்த ஊறி வந்த மாவை நல்லா அழுத்தி கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா கையில் அழுத்தி கொடுத்துட்டு பபுள்ஸ் எதுவுமே இல்லாமல் இப்போது மாவை சப்பாத்தி பதத்துக்கு நல்லா தீத்தி எடுத்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு தீத்திட்டோம். நம்ம சப்பாத்தியோட கொஞ்சம் மொத்தமாக இருக்கணுங்க, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வச்சிடலாம். உங்களுக்கு டைம் இல்லைன்னா சூடாக கூட வச்சுருங்க. எனக்கு டைம் கிடையாது, அதனால நான் சூடாக தான் பேக் பண்ணியிருக்கேன். சூடாக பேக் பண்ணாலும் ஒன்றுமே ஆகாதுங்க, சீக்கிரமாக வெந்து வரும். ஏன்னா இதில் இருக்க சூட்லேயே அந்த மாவெல்லாம் நல்லா வெந்து வந்துடும். அதனால தான் நம்ம அப்படியே இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மோமோஸ்க்கு இந்த மாதிரி 2 பக்கமும் எடுத்து நல்லா அழுத்தி கொடுத்து நல்லா ஒட்ட வச்சுருங்க. அதாவது வேகக்குள்ளே பிரியக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா ஒட்ட வச்சுருங்க. சின்னதாக பண்ணுவாங்க, இன்றைக்கி நான் சங்கு மாதிரி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், கேப் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா அழுத்தி கொடுத்து நல்ல டிசைனாக, உங்களுக்கு டிசைன்லாம் வேணும்னா நிறைய இருக்குது. எனக்கு இந்த மாதிரி சங்கு மாதிரி பண்ணால் தான் எனக்கு பிடிக்குங்கிறதுனால நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். இப்போது இட்லி குண்டானில் நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், சின்னதாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கிடைக்குங்க. நீங்கள் மோமோஸ் பண்ணக்குள்ளே ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு இந்த மாதிரி அழுத்தி விடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி சின்னதாக பண்ணிங்கன்னா பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த சட்னியோடு வச்சு சாப்பிட்டா சூப்பராக அட்டகாசமாக கிடைக்கும். இப்போது நீங்கள் நல்லா இந்த மாதிரி இட்லி தட்டில் நல்ல துணி போட்டு, நல்ல ஈர துணி போட்டுட்டு அதுக்கப்புறம் மோமோஸ் வச்சுருங்க. நான் இன்றைக்கி அப்படியே தான் வச்சுருக்கேன். அடுத்தது ஒவ்வொன்றா எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், காய்கள் நல்லா ஃபுல்லாகிற அளவுக்கு நல்லா எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இப்படி எடுத்து மடித்து கொடுத்து இந்த மாதிரி எடுத்து அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு மோமோஸ் சூப்பராக
பேக்கிங் இப்படி தாங்க பண்ணணும். டிசைனாக பண்ணுவாங்க, எனக்கு டிசைனாலாம் வராது. பட் எனக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் பண்ணேன், இந்த மாதிரி ஷேப்பே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் நான் ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா பசங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா காய்கள்லாம் நல்லா சாப்பிட்றாங்கங்க. அதனால தான் நான் இப்படி பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு வச்சு கூட நீங்கள் மோமோஸ் பண்ணலாம். அந்த ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், அதையும் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம் எப்படி பண்ணணும் என்னன்ட்டு. வேறு நீங்கள் ஸ்வீட் கார்ன் வச்சு பண்ணலாம், அண்டு மஷ்ரூம் வச்சு பண்ணலாம், எல்லாமே வச்சு பண்ணலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அந்த காய்கறிகள் வச்சும் மோமோஸ் பண்ணலாம். இதே சேம் மெத்தட் நீங்கள் நல்லா வதக்கிட்டு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போது பாருங்கள், இந்த அளவுக்கு ரெடி பண்ணது எல்லாத்தையும் நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா ஒரு 5 minutes to 7 minutes நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி உள்ள காய் வெந்திருக்கு, இந்த மாவு மட்டும் வெந்தால் போதும். அதே மாதிரி 70% தான் நமக்கு காய் வேக வச்சு எடுத்துருக்கோம். இங்கே வேகக்குள்ளே இன்னும் அந்த 25% காய் வெந்துருங்க. இந்த அளவுக்கு பாருங்கள், நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா வெள்ளையாக நல்லா தெரியும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸு. நம்ம வைக்கக்குள்ளே எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. இப்போது இந்த மோமோஸை அப்படியே கார சட்னியோடு வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படி இல்லை பசங்களுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கணுன்னா ஒரு தோசை தவாவில் எண்ணெய் கொஞ்சமாக விட்டுட்டு இந்த மோமோஸை வச்சு நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்து கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வெஜிடபிள் பரோட்டா ரெடி ஆகிடுங்க. இதுவும் சூப்பராக இருக்கும். கார சட்னி எப்படி பண்ணணுன்னா ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி அண்டு 2 வரமிளகாய், ஒரு 2 பல் பூண்டு வச்சு உப்பு வச்சு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக அரைச்சிட்டு நிறைய எண்ணெய் ஊற்றி கடுகு அண்டு கருவேப்பிலை கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு அந்த சட்னியில் சுட சுட ஊற்றி எடுத்து இந்த மோமோஸை புட்டு அப்படியே அதில் ஒரு டிப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ஆஹா, அவ்வளோ அருமையான சூப்பரான சுவையில் கிடச்சிரும். நீங்களும் இந்த மோமோஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் காய்கள் தான் இருக்குங்க. இது மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்ககிட்ட இல்லை ராகி மாவு இருக்குன்னா ராகி மாவுலேயும் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு எந்த மாவு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி மோமோஸை ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ காய்கள் ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, கலர்ஃபுல்லாக கிடைச்சிருக்கு. இதில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு அண்டு கலரை ஆட் பண்ணுறதுக்காக நான் தக்காளி சாஸ் கொஞ்சம் அதே மாதிரி மிளகாய் சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி அப்படியே சாப்பிட்றேங்க. ஆஹா, அருமையாக இருக்குது. நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு எங்களுக்கு சொல்லுங்கள். இன்னொரு ரெசிபியில் உங்களை பார்க்குறோம். டாட்டா பாபாய், நன்றி, வணக்கம்.